வணக்கம், இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அட்ஜெக்டிவ்ஸ் கூட ஃபார் என்ற ப்ரெபோசிஷன் வர்ற மாதிரியான collocations பார்க்க போறோம். நிறைய இடங்கள்ல இதே அட்ஜெக்டிவ்ஸ் கூட டூவை கூட சில இடத்துல சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதையும் அப்படியே நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபார் அப்படின்றப்போ அது பக்கத்துல எப்பவுமே ஒரு நவுன் வரும். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு சவுண்டு கொடுக்கும் அப்படின்னா, இக்கு சவுண்டு, இல்ல இதுக்காக, அதுக்காக, உனக்காக, இதை செய்யறதுக்காக, இந்த மாதிரி காக இல்ல இதுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து இந்த ஃபாரை நம்ம சேர்த்து யூஸ் பண்றப்போ நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த லிஸ்ட பாத்துக்கோங்க, இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 24 adjective பிளஸ் ஃபார் collocations இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது எலிஜிபிள் ஃபார். நம்ம சில இடங்கள்ல எலிஜிபிள் டூன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நவுன் வந்ததானா அதுக்கு முன்னாடி ஃபார் யூஸ் பண்ணுவோம். வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டூவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் எலிஜிபிள் ஃபார் அண்ட் எலிஜிபிள் டூக்கான டிஃபரன்ஸ். ஸோ எலிஜிபிள் அப்படிங்கிறப்போ நீங்க இந்த விஷயத்துக்கு எலிஜிபிள், நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள், ஸ்பெஷல் பேமெண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள், இந்த லோனுக்கு நீங்க எலிஜிபிள், இந்த மாதிரிலாம் சொல்றப்போ ஸ்காலர்ஷிப், ஸ்பெஷல் பேமெண்ட், லோன், இது எல்லாமே நவுன் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் என்ற ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஸ்காலர்ஷிப், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஸ்பெஷல் பேமெண்ட், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த லோன், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் வேர்ப் ஏதோ வந்ததானா அதுக்கு முன்னாடி ஃபார் இல்ல, நம்ம டூவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த லோன். ஸோ லோன்ன்றது நவுன், அங்க ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ளைன்றது வேர்ப், அதுக்கு முன்னாடி நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த லோன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஈகர் ஃபார் அண்ட் ஈகர் டு. ஸோ ஒரு நவுன் வந்துச்சுன்னா நம்ம ஈகர் ஃபார் யூஸ் பண்ணுவோம். வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஈகர் டு யூஸ் பண்ணுவோம். ஈகர் அப்படிங்கிறப்போ ஆவலா இருக்கிறது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கா, ஆவலா இருக்கா. ஷீ இஸ் ஈகர் ஃபார் த அனௌன்ஸ்மெண்ட். இந்த மீட்டிங்காக நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், ஐ எம் ஈகர் ஃபார் த மீட்டிங். இப்போ இதே ஒரு வேர்ப் வச்சு சொல்றப்போ உங்களை மீட் பண்றதுக்கு அவர் ஆவலா இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஹி வாஸ் ஈகர் டு மீட் யூ. ஸோ இருந்தார்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுனால ஹி வாஸ் ஈகர் டு மீட் யூ. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கான். ஸோ த பாய் இஸ் ஈகர் டு ரைட் ஹிஸ் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி வேர்புக்கு முன்னாடி நாம டூ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லேட் ஃபார், தாமதமாகிறது. ஸோ ட்ரெயினுக்கு உங்களுக்கு லேட் ஆயிடும், யூ வில் பி லேட் ஃபார் த ட்ரெயின். அவ வேலைக்கு லேட்டா வந்தா, ஷி வாஸ் லேட் ஃபார் ஒர்க். ஸோ இந்த இடத்துல ட்ரெயின் அண்ட் ஒர்க் நவுன்ன்றதுனால நம்ம ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம வேர்ப் வச்சு சொல்ல போறோம். ஸோ எதையும் கத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு தடையே இல்லை. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றது ஒரு காரணமே இல்லை. இட் இஸ் நெவர் லேட் டு லேர்ன் எனிதிங். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் டூ லேட் டு கோ டு ஸ்கூல், இட் இஸ் டூ லேட் டு கோ டு ஸ்கூல். ஸோ இந்த இடத்துல லேர்ன் அண்ட் கோ இது ரெண்டுமே வேர்ப்ன்றனால முன்னாடி டூ யூஸ் பண்ணியிருக்கோம். மென்ட் ஃபார்னாலும் சூட்டபிள் ஃபார் தான், ரொம்ப பொருத்தமானது அந்த மாதிரி. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ஒரு பொருத்தமான ஜோடி, அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொருத்தமானவங்க. சரி, they were meant for each other, they were meant for each other. ஃபேரி டெய்ல்ஸ் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூட்டபிள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பொருத்தமான புத்தகங்கள், அதை நம்ம அவங்க கொடுக்கலாம். ஸோ ஃபேரி டெய்ல்ஸ் ஆர் meant for children. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு அவர் பொருத்தமானவர் இல்லை, he is never meant for this job. இந்த இடத்துல நம்ம மென்ட் டு பத்தி சொல்லல, ஏன்னா அதுக்கு வந்து மீனிங் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம அதை பத்தி தனியாவும் வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபை ஃபார். ஸோ குவாலிஃபை ஆகுறதுன்னு நம்ம சொல்லுவோம், குவாலிஃபைடுன்னு சொல்லுவோம், தகுதி. ஸோ இந்த பதவி உயர்வுக்கு தகுதியானவர், ஹி இஸ் குவாலிஃபைட் ஃபார் ப்ரமோஷன். இந்த போஸ்டுக்கு அவர் தகுதியானவர் இல்லை, ஷி இஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார் த போஸ்ட், ஷி இஸ் நாட் குவாலிஃபைட் ஃபார் த போஸ்ட். ஸோ ப்ரமோஷன், போஸ்ட், இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி ஃபார் யூஸ் பண்ணணும். இப்போ வேர்புக்கு முன்னாடி டூ வச்சு சொல்ல போறோம். ஸோ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்றதுக்கு, கற்பிப்பதற்கு அவர் தகுதி பெற்றவர். ஹி இஸ் குவாலிஃபைட் டு டீச் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹி இஸ் குவாலிஃபைட் டு டீச் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சர்ன் ஃபார். ஸோ கன்சர்ன் ஃபார்னா கவலைப்படுறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறது. உங்களுடைய பாதுகாப்பை பற்றி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க கவலைப்படுறாங்க, அவங்க பாதுகாப்பை குறித்து கவலைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விதமா சொல்லுவோம். பொதுவா இதை பற்றி, அதை குறித்து, அதை நினைச்சு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம அபவுட்ன்ற ப்ரெபோசிஷனை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
சோ உங்களுடைய பாதுகாப்பு பற்றி கவலைப்படுகிறாள் அப்படின்னு சொல்றதா இருந்தா she is concerned about your safety. உங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா she is concerned for your safety. சோ ரெண்டு விதமாகவும் இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். she is concerned about your safetyன்றது ரொம்ப காமன். சோ அதனால நம்ம அதையே வச்சுக்கலாம். அடுத்தது happy for. சோ நவுனுக்கு முன்னாடி happy forன்னு யூஸ் பண்ணுவோம், வேர்புக்கு முன்னாடி happy to அப்படி சொல்லுவோம். உனக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னோட ப்ரமோஷனுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. So I'm very happy for you, she is happy for her promotion, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பட் வேர்போட சேர்த்து வரப்போ உன்னை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், happy to see you. அதே மாதிரி உன்னை ஹெல்ப் பண்றதுல எனக்கு சந்தோஷம், I'm happy to help you. ஸோ வேர்புக்கு முன்னாடி நம்ம to வச்சு சொல்லுவோம். ஃப்ரீ ஃபார், இலவசம், இவங்களுக்கு இது இலவசம் அப்படின்னு சொல்றதுக்கு. குழந்தைங்களுக்கு, தொடக்கப்பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த புக் வந்து ஃப்ரீ. These books are free for elementary school children. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ. ஸோ மூத்த குடிமக்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ the train tickets are free for senior citizens. difficult for and difficult to. ஸோ difficult forன்றப்போ நவுன் வச்சு சொல்ல போறோம். எனக்கு சிரமமா இருக்கு, அவனுக்கு சிரமமா இருக்கு, அவளுக்கு சிரமமா இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு it is difficult for me, it is difficult for him, it is difficult for her, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ கூட தூக்கிட்டு போறது, தூக்கிட்டு போறதுங்கிறது ஒரு வேர்ப் இல்லையா. ஸோ வேர்புக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே மிக்சடா தான் இருக்கு இந்த சென்டென்ஸ். it is difficult for me, எனக்கு இது கஷ்டம், தூக்கிட்டு போறது கஷ்டம், it is difficult for me to carry this basket. அதே மாதிரி அவனுடைய தவறு அக்செப்ட் பண்றது அவனுக்கு கஷ்டமா இருந்தது. It was difficult for him to accept his mistake. அவரை சமாதானப்படுத்துறது கஷ்டம். ஸோ இந்த இடத்துல verb வச்சுதான் நம்ம சொல்றோம். It is difficult to convince him. அதே மாதிரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். It is difficult to please everyone. ஸோ இந்த மாதிரி verb வந்ததானா முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கிரேட்ஃபுல் ஃபார். கிரேட்ஃபுல் ஃபார்னா ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு. சோ இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இது வரைக்கும் நவுனுக்கு முன்னாடி ஃபார், வேர்புக்கு முன்னாடி to அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு, இந்த விஷயத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றதா இருந்தா நம்ம கிரேட்ஃபுல் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்லி அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றதா இருந்தா நம்ம கிரேட்ஃபுல் டுன்னு யூஸ் பண்ணணும். சோ இப்ப அவங்களுடைய உதவிக்கு அவ நன்றியுள்ளவளா இருக்கா, she is grateful for your help. அதே மாதிரி ஃபுட் அண்ட் ஷெல்டர்லாம் எனக்கு கொடுத்தீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கேன், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ப்ரொவைடிங் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார் ப்ரொவைடிங் ஃபுட் அண்ட் ஷெல்டர், வழங்கியமைக்கு அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு நவுன்ன்றதுனால இது வந்து ஒரு ஜெரன் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கே ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே ஒரு பர்சனை பத்தி சொல்றப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ். உனக்கு அவ ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கா, she is grateful to you. எதுக்காகனா உன்னோட ஹெல்ப்புக்காக. So she is grateful to you for your help. So ஒரு person அப்படின்னா to, ஒரு noun அப்படின்னா for. அடுத்தது hard for. hard for ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, இத உன்னை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, it is hard for me to understand you. வேர்புக்கு முன்னாடி to யூஸ் பண்ணுவோம். இத கல்லை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, it is hard to break this stone. ஒவ்வொருத்தரையும் நாம ஒரு விஷயத்துக்காக ஞாபகம் வச்சுப்போம். அது அவங்களுடைய திறமையா இருக்கலாம், அவங்களுடைய கேரக்டரா இருக்கலாம். இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அவர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, இவங்க வந்து ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, இவங்க ரொம்ப பொறுமைசாலி. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக எல்லாராலும் அவர் அறியப்படுவார். சோ அதுதான் நம்ம வந்து known for அப்படின்ற கலோகேஷன் வச்சு சொல்ல போறோம். அவர் தனது கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர், அவர் ரொம்ப கடின உழைப்பாளின்னு தான் எல்லாராலும் அறியப்படுகிறார். இப்படி சொல்றதுக்கு தான் நாம he is known for his hard work. அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்கு, நல்ல ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரீசைக்கிள் பண்ணுவாங்க. she is known for her artistic talent. மத்தவங்க எல்லாருக்குமே அவங்கன்னா இதுதான் ஞாபகத்துக்கு வரும். சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம known forன்ற கலோகேஷனை யூஸ் பண்றோம். இப்போ notorious for. notorious forன்றதும் ஃபேமஸ் ஃபார் மாதிரி தான், ஆனா ஒரு பேடான விஷயத்துக்கு ஃபேமஸா இருக்கிறது. இவங்க வந்து ரொம்ப அரகண்டா நடந்துப்பாங்க, இவங்க அப்படின்னாலே அவங்களா ரொம்ப அரகண்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. சோ ஒரு பேடான விஷயம்ன்றதுனால நம்ம notorious forன்னு சொல்ல போறோம். she is notorious for her arrogant behavior. அதே மாதிரி ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டில எங்க பார்த்தாலும் சூதாட்டம் தான் நடக்கும், நிறைய கேம்பிளிங் தான் நடக்கும். சோ அதுக்காகவே அந்த சிட்டி ரொம்ப பெயர் பெற்றது. the city is notorious for gambling. the city is notorious for gambling. அடுத்து நம்ம பார்க்க போற கலோகேஷன் renowned for.
இதுவும் ஃபேமஸ் ஃபார் அதே அர்த்தத்தை தான் கொடுக்க போகுது. பட் இவங்க அப்படின்னாலே நமக்கு உடனே இதுதான் ஞாபகம் வரும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். சீட்டா அப்படின்னாலே அது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவாங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இல்லையா? ஸோ சீட்டாஸ் ஆர் ரினவுண்ட் ஃபார் தேர் ஃபாஸ்ட் ரன்னிங் ஸ்பீட். ரொம்ப ஸ்பீடா ஓடும் அப்படிங்கிறதுல சீட்டா தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி ஃபின்லாண்ட் அப்படின்னு ஒரு கண்ட்ரியை சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதோட எஜுகேஷன் சிஸ்டம். மற்ற விஷயங்கள் தெரியுமோ தெரியாதோ, பட் ஃபின்லாண்டா அது வந்து ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் எல்லாருக்கும் டக்குன்னு மைண்ட்ல வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ரெனவுண்ட் ஃபார் அப்படின்னு வச்சு சொல்றோம். ஸோ ஃபின்லாண்ட் இஸ் ரெனவுண்ட் ஃபார் இட்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ நம்ம திருநெல்வேலி அப்படின்னாலே அல்வா தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ திருநெல்வேலி இஸ் ரெனவுண்ட் ஃபார் அல்வா, இப்படி கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது ப்ரிப்பேர்டு ஃபார். ஒரு விஷயத்துக்காக நாங்க எல்லா விதத்திலும் தயாரா இருக்கோம். இது வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்ல, மனதளவிலும் ஒரு செய்தி வரப்போகுது, ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ, அதை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு என் மனசை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்ட் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெடியா இருக்கோம். வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன். ஒரு கெட்ட செய்தி தான் வரப்போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு மனசு அளவுல அவ தயாரா இருக்கா. ஷி இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பேட் நியூஸ். அடுத்தது ரெஸ்பான்சிபிள் ஃபார் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டு. இது வந்து ஆல்மோஸ்ட் கிரேட்ஃபுல் ஃபார் மாதிரி. கிரேட்ஃபுல் ஃபார் சம்திங் அண்ட் கிரேட்ஃபுல் டு சம் ஒன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் நம்ம இங்க சொல்ல போறோம், பட் கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு மீனிங்ல, அதே நம்ம சொல்லிடலாம். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங், ஒரு விஷயத்துக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றப்போ, இப்போ உங்க பொறுப்புல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சில்ட்ரன் இன் யுவர் கேர். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சில்ட்ரன் இன் யுவர் கேர். அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும் போது அந்த மீட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க தான் பொறுப்பு. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிள் டு அப்படின்னு சொல்ல போறோம். இந்த ரெஸ்பான்சிபிள் டு சம் ஒன் அப்படின்னு நம்ம ஜெனரலா போட்டிருக்கோம். பட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன விதத்துல ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, நமக்கு மேல இருக்கவங்க அவங்க நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ரெஸ்பான்சிபிள் டு அப்படின்ற கலோகேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம கிளையன்ட்ஸ் வந்து நமக்கு பணம் கொடுத்துருப்பாங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு, என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ அப்ப வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு அவர் கிளையன்ட்ஸ். அதே மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும், நான் தான் பொறுப்பு இதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல சம் ஒன்னு சொன்னீங்க, குழந்தைங்க கூட பீப்புள் தானே. ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த சில்ட்ரன் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, நம்மள கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம ரெஸ்பான்சிபிள் டு அப்படின்னு நம்ம சொல்றோம். குழந்தைங்கள நம்மள கேள்வி கேட்க போறது இல்ல, நம்ம பொறுப்புல குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள்னு சொல்றோம். ஸோ அதனாலதான் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சில்ட்ரன் இன் அவர் கேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு அவர் கிளையன்ட்ஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம். thirsty for ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். சாதாரணமா thirsty-ஆ இருக்கு, தாகமா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். he was thirsty for water, தண்ணிக்காக ரொம்ப தாகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ரொம்ப ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு ஆவலா இருக்குது, அதுக்கும் நம்ம இதே மாதிரி thirsty for-ன்னு சொல்லுவோம். ஏதாவது நல்ல அட்வென்ச்சர் பண்ணணும்னு அவன் ரொம்ப ஆவலா இருக்கான் அப்படிங்கிறதுக்கும் he is thirsty for some adventure அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரி ஃபார், இது ரொம்ப காமனான ஒண்ணுதான், நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றதுதான். ஸோ ரொம்ப லேட்டா ரிப்ளை பண்றதுக்கு சாரி, இப்ப என்ன நடந்துச்சோ அதுக்கு சாரி, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துரும் அதுக்காக நம்ம சாரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐம் வெரி சாரி ஃபார் த லேட் ரிப்ளை, ஐம் சாரி ஃபார் வாட் ஜஸ்ட் ஹேப்பன்ட், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சூட்டபிள் ஃபார் அப்படின்றது ஏற்றது, இதுக்கு இது ஏற்றது, இத விஷயத்த செய்யறதுக்கு இது ஏற்றது, இல்ல இது ஏற்றது அல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம சூட்டபிள் ஃபார் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஓடுறதுக்கு ஷூஸ் தான் ஏற்றது, செருப்பு போட்டுட்டு ஓட முடியாது. So sandals are not suitable for running, shoes are suitable for running, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு புக், இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஏற்றது, அவங்களுக்கு வந்து சரியான புக். So this book is suitable for beginners. இந்த பொம்மைகள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்றது இல்ல. These toys are not suitable for children. These toys are not suitable for children. So suitableங்கிறப்ப இவங்களுக்கு ஏற்றது இவங்களுக்கு ஏற்றதல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். thankful for, சோ கிரேட்ஃபுல் ஃபார் அப்படிங்கிறப்போ நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு. ஸோ தேங்க்ஃபுல் ஃபாருங்கிறப்போ நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஸோ அப்போ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னா ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்க கருணைக்கு நன்றி, ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் மர்சி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்களான்னா
நவுனுக்கு முன்னாடி ஃபார்னு சொல்லியிருக்கோம், வேர்புக்கு முன்னாடி டூன்னு சொல்லியிருக்கோம். பட் இதுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ, ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹர். இந்த மாதிரி ஒரு பர்சனை சொல்றப்போ நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேர்புக்கு முன்னாடியும் டூ தான் சொல்லுவோம். இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹெல்ப் மீ அவுட். இந்த இடத்துல ஹெல்ப் அவுட்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப யாராவது வந்து ஓ இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்களா, கொடுங்க நானும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறேன், அப்படி செஞ்சு கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குதான் நம்ம வந்து ஹெல்ப் அவுட்ன்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட வேலையில கொஞ்சம் செஞ்சு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹெல்ப் மீ அவுட். ஸோ இந்த வீடியோல நாம நிறைய அட்ஜெக்டிவ் ஃபார் கலோகேஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.